வருஷம் வந்திருக்கோம், என்ன பலன் நமக்கு கிடைச்சு? சாப்பிடும் போதாலும் அம்மா நம்ம கூட இருக்காங்கிற அந்த நம்பிக்கையா நம்ம கூட அம்மா இருக்காங்க, நம்ம கூட நம்ம இருக்காங்க. அம்மா கூட அம்மா நம்ம கூட இருக்கு. ஸோ நமது வாழ்க்கையில் அன்னை ஆரம்ப நிலை, அவரது வாழ்க்கையில் நாம், அது நல்ல நிலை. அதை நம்ம பார்த்து கொண்டு நிற்கிறோம். அது கொஞ்சம் நாம யோசிக்கணும். அவரது வாழ்க்கையில நம்ம இருப்போமா? இதை கொஞ்சம் யோசிப்போமா? அவரது வாழ்க்கையில் நம்ம இருப்போமா? எப்படி தெரியும் நமக்கு? நம்ம வாழ்க்கையில் அம்மா இருக்கா அப்படின்னா நம்ம ஒரு படம் வச்சுப்போம். ஸோ ஏதாவது நிவேதனம் பண்ண உடனேயே கொண்டு போய் அம்மா முன்னாடி வச்சுருப்போம். அப்புறம் போகிறதுக்கு முன்னாடி போயிட்டு வர்றேம்மான்னு சொல்லுவோம். ஸ்கூல்லேருந்து திரும்பி வந்தோடனே, வேலையிலேருந்து திரும்பி வந்தோடனே இது பண்ணோமா அது பண்ணோமா சொல்ல ரிப்போர்ட்டிங் எல்லாம் இல்லையா? அது ஆரம்ப நிலை. அதோட முதிர்ந்த நிலை என்னவா இருக்கும்? உங்க வேலையை நம்ம செய்யணும், அவங்களுடைய பணிகளை நம்ம செய்யறது, அவங்க வாழ்க்கை. எத்தனை நாளைக்கு தான் நம்ம பத்தியே யோசிக்கிறது இல்லையா? பணியில செய்யும் போதே உங்களுக்குள்ள அம்மாக்குள்ள பேசி அவங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்குது. இங்க வந்து போயிட்டு வரேன், அது இது வந்து கூடயே இருந்து பேசுற மாதிரி இல்ல சாரி பேசுற மாதிரி இல்ல. கேக்குதா பின்னாடி? கேக்குதா கொஞ்சம்? அப்போ இப்ப பாருங்க, ஒருத்தர் பேசுறது கேட்கலன்னா நம்ம அப்படியே இருக்கோம் இல்லையா? சொல்லணும் இல்ல. நான் குரு மகாராஜ் நம்மகிட்ட பேசிட்டு இருக்காரு, நமக்கு கேட்கலன்னா ஒண்ணு நம்ம காது டப்பாவா இருக்கணும், இல்ல இது சரியா இல்லை, டிரான்ஸ்மிஷன் சரியா வரல. சொல்றதுக்கு தைரியம் வேணும். மீரா மக்கா தான் சொன்னேன், என்னை மறுத்தெடுக்கிற தெரியுது, ஆனா வேற என்னத்தை போய் நம்ம பழக முடியும் இல்லையா? அதனால நீ இந்த மாதிரிலாம் இவங்களெல்லாம் பக்தர்கள் எப்படி சோதிச்சிருக்கான், யார் யார் வருவாங்க சொல்லுங்க, கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். அதனால இது நம்ம நாட்டை வச்சுக்கலாம். இதெல்லாம் சொல்றோம் இல்லையா? கேட்கலன்னா உடனே என்ன ஏன் கேட்கல, ஏன் எனக்கு கேட்கல, எல்லாருக்கும் கேட்குது, என்ன மட்டும் கேட்கலையே அப்படிங்கிற அந்த கேள்வி நமக்கு வரணும். பேசுவது அல்லது அவர் பேசுவது, பிருந்தாவனத்தில் ஒரு நம்பிக்கை. யாரோ பிருந்தாவனம் போயிட்டு வந்தாங்கல்ல, இப்போ முன்னாடி வந்து முன்னாடி வந்து பிருந்தாவனத்துல ஒரு சுவாமி சொல்வார், சுவாமி ரொம்ப பெரியவங்க, இன்றைக்கும் கிருஷ்ணருடைய புல்லாங்குழல் அது கேட்கப்படுகிறது. இன்னைக்கு புல்லாங்குழல் அது அப்படியே ஊதிட்டே இருக்காரு. ஆனா ஏன் நமக்கு கேட்கல? பெரிய பெரிய யோகிகளுக்கு கேட்கறது, ஏன் நமக்கு கேட்கல? நம்ம ஒன்றும் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய பசுக்களுக்கு போய் அங்கே போயிட்டு வந்து நேரா தொட்டு ராதே ராதே அப்படின்னா பசுக்கள் வந்து வேகமாக போயிட்டு இருக்கிற பஸ்ஸை திரும்பி பார்க்கும். ஒன்றுமே இல்லை, ராதே ராதே அப்படி ஏதோ ஒரு தொடர்பு அது தெரியும். அதனால நம்ம தொடர்பு குருதேவர் பேசிக்கொண்டே இருக்கிறார், கிருஷ்ணர் பேசிக்கொண்டே இருக்கிறார், பகவத்கீதை சொல்லிட்டே இருக்கார். அவர் இன்னும் அதே மாதிரி கிருஷ்ணர் அந்த புல்லாங்குழல் ஊதப்பட்டு கொண்டே இருக்கிறது. செவினுடையோர் கேட்க, கண்ணுடையோர் காண்க அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க இல்லையா? அது எல்லாமே தான் வருது. கேட்கல. ஏன் கேட்கல நமக்கு? ஏன் கேட்கல? ஒரு சவுண்டு வருது. இந்த சமயத்துல நல்ல பஜன் இருக்கும்போது தெருவில் அப்படியே இந்த எலெக்ஷன் கூட்டம் போச்சுன்னா இந்த சவுண்டு கேட்கும். சவுண்டு தானே கேட்கும் இல்லையா? அப்ப என்ன, வெளி சவுண்டு நமக்கு நிறைய கேட்குது. அது கொஞ்சம் நாங்கள் கற்றுக்கணும். இன்னொரு இடத்துல ரொம்ப நீங்க வந்து ஆழ்ந்து தூங்குறீங்க, அப்போ இந்த மாதிரி போச்சுன்னா அது சவுண்டு கேட்குமா? நமக்கு கேட்காது. இப்ப என்னன்னா, ஆழ்ந்து போவதற்காகத்தான் நமக்கு பிரச்சனையே வருகிறது. நிறைய சின்ன வயசுல ஒரு இது பார்த்தார், தியானம் பண்ண முடியல, என்ன பண்றது அப்படி, என்ன அவனுக்கு தொந்தரவா இருக்கு, குருதேவர் கேட்கிறார். வெளியே வந்து ஒரு தொழிற்சாலை இருக்கு, அதுல இந்த சைரன் ஒரு மணிக்கு ஒரு குரல் வெளிக்கும். இந்த சைரன் சவுண்டு தான் கஷ்டமா இருக்காரு. உடனே சொல்றாரு, எது உனக்கு தொந்தரவு செய்தோ அந்த சவுண்டு மேலே நீ தியானம் பண்ணாது. ரொம்ப நல்ல உன்னதமான ஒரு நமக்கு தொந்தரவுன்னு வந்த உடனேயே நம்ம என்ன சொல்லுவோம்,
ஐயோ தொந்தரவு. இன்னொரு வேடிக்கையான மனசோட வேடிக்கையான விஷயம் என்ன தெரியுமா? எனக்கு தொந்தரவு வந்துச்சுன்னா மைண்ட் எப்படி ப்ரே பண்ணிப்பாரு. எனக்கு வந்துச்சு அவனுக்கு வந்து கம்பேர் பண்ணும். கம்பேரிசன் பிரேக்ஸ் கன்ஃபியூஷன் அப்படி வச்சுருப்பான். அப்போ அதனால வந்து இதை நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் ஆழமாக போகும்போது தான் நமக்கு நிறைய விஷயங்கள் புரியும். நிறைய விஷயங்கள் புரியணும்னா நம்ம ஆழமாக போகணும். மற்றதெல்லாம் புரியுது அப்படின்னா அதுலேயும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னும் நம்ம ஆழமாக போக வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கு அப்படிங்கிறத ஆலோசித்தோம். சரி, இன்னைக்கு 2 சம்பவங்கள் ஞாபகத்துக்கு வருது. ஒன்று, எப்படி சாரதாம்மா வந்து அவங்க எப்படி பக்தர்களுடைய பாரத்தை சுமக்கிறாங்க. ஒன்று பாரகிராகி அப்படிம்பாங்க. பகவானுக்கு 2 பேர் இருக்கு, சாரகிராகி, இன்னொன்று பாரகிராகி. கிராகின்னா சுமப்பவர், பாரத்தை சுமக்கிறது. சாரகிராகி அப்படின்னா சாரத்தை எடுப்பவர். ஒரு நிறைய ஒரு 100 விஷயங்கள் இருக்கு. அதுல சாரமான விஷயங்கள் எது அப்படின்னா டக்குன்னு எடுத்து தெரியும். சாரகிராகம் நம்ம கிட்ட என்னென்னமோ இருக்கும், மனசுல குழப்பம் இருக்கும், அவநம்பிக்கை இருக்கும், துன்பங்கள் பற்றி என்னென்னமோ இருக்கு. ஆனாலும் பகவான் எதை எடுப்பாருன்னா சாரகிராகம், நம்முடன் இருக்கக்கூடிய சரியான வஸ்து. ஆப்ஜெக்ட். குழந்தை வந்து அவதான் அம்மா சொல்றாங்க இல்லையா, என்னுடைய குழந்தை சேற்றிலும் சகதியிலும் சிக்கி கொண்டு தவித்தால் அது நினைச்சில அங்கே போய் மாட்டிக்கிட்டே இங்கே அப்படின்னு சொல்லுவாங்களா. என்ன செய்யறாங்க? மடியில் கல். அப்ப அந்த அம்மாவுக்கும் அந்த செயல் போகும் இல்லையா. அப்போ அந்த மடியில் வைத்து அதை சரி செய்வதைத்தான் என்னுடைய வேலை அப்படிங்கிறாங்க இல்லையா. அப்படிப்பட்ட அம்மா ரொம்ப மகிழ்ச்சியான 2 சம்பவங்கள் எனக்கு நினைவூட்டுகிறேன். சொல்லல, நினைவூட்டுகிறேன். ஒரு முறை எப்படி நம்முடைய பாரங்களை எப்படி இறைவன் சுமக்கிறார், அதுவும் குறிப்பா சாரதம்மா அப்படி சுமக்கிறாங்கன்னு பார்க்கணும். அது ஒரு அருமையான சம்பவம். இதுல தேனம்பட்டியில் அம்மா இருக்காங்க. அப்போ வயசான காலத்துல மகாதேவானந்தா அப்படின்னு ஒரு சுவாமி, வயசுல சின்னவர் இருப்போம், துறவி ஆயிட்டா. அங்கே இருந்து கொண்டு தேனம்பட்டியில அன்னையாருக்கு வேண்டிய கைங்கரியங்களையும் அங்க இருக்கக்கூடிய மடத்துல உழவாரப்படியும் செய்து வருகிறார். இதில் 2க்கும் என்ன வித்தியாசம்? கைங்கரியம், உழவாரப்பணிங்கிறது வெளியில செய்யும், கைங்கரியம் என்பது பகவான் அப்படி ஒரு அர்த்தம் இருக்காது. உழவாரப்பணின்னா கோயிலையும் சேர்த்து எல்லாமே உண்டு. பொதுவாக உழவாரப்பணி அப்படின்னா வெளியில சேர்த்து. இப்ப நம்ம போன மாசம் செஞ்சோம் இல்லையா, எல்லாம் செஞ்சீங்க இல்லையா, அது எப்படி சொன்னோம்னா உழவாரப்பணின்னா லிஸ்ட் போட்டு இந்த குரூப்பு போய் செய்யணும் அப்படின்னு அது மட்டும் இல்லை. சுவாமிஜியோட சிஷ்யை ஒரு அம்மா இருந்தாங்க, மிஸ் மேக்ரோவா அப்படின்னு, அமெரிக்கன். ரொம்ப வேலை பார்ப்பான், 6 அடி உயரக்கிட்ட இருக்கும். அந்த அம்மா என்ன செய்வாங்க, அமெரிக்காவில் இருக்கிறோம் இந்த அம்மா அவ்வளோ பெரிய பணக்காரையும் அவ்வளோ பெரிய என்ன சொல்றது ஆளுமை. பெர்னாட் ஷானை கேள்விப்பட்டீங்க இல்லையா, பெரிய எழுத்தாளர். அவரே வந்து பெர்னாட் ஷா அப்படின்னு அந்த ஆள் எல்லாரையும் போட்டு வெறுத்து எடுப்பார். ஆனா இவர் இந்த அம்மா முன்னாடி அப்படியே அடங்கி பெட்டி பாம்பா இருப்பாராம். ஏன்னா பலம் ஒண்ணு, இவருடைய செல்வ பலம், செல்வத்தின் பலம். 2வது பெரிய பணக்காரி பொண்ணு. 2வது எல்லாருமே நல்லா பேசுவா. எல்லாரையும் இங்கிலீஷ்காரன்ட்டெல்லாம் அந்த காலத்தில் வேற இங்கிலீஷ்காரன் பார்த்து நடுக்குவாங்க. இவர் வந்து இந்த அம்மா வந்து நேரடியாக போய் வேலை முடிச்சு வந்துடுவாங்க. ஒரு பலம் செல்வத்து பலம், இன்னொன்று ஆளுமை, 3வது நான் விவேகானந்தரை சிஷ்யை. இந்த பலம் இருக்கக்கூடிய அந்த அம்மா நிறைய நேரத்துல அந்த ஸ்மிருதி அப்படின்னா நினைவு, விஸ்மிருதி அப்படின்னா நினைவு போட்டோ விட்டு சொல்லுவாங்க இல்லையா. அது மாதிரி இந்த அம்மா வந்து எப்பவும் அது நினைவு வைத்துக் கொண்டிருப்பார். அப்படிப்பட்ட அந்த அம்மா என்ன பண்ணும், உழவாரப்பணி எப்படி பண்ணுவாங்கன்னா, எப்போ வந்தாலும் சுவாமிஜிக்கு மேல ரொம்ப பிரியன் ஜாஸ்தி. என்ன செய்வாங்க,
அது வரும்போது அங்க வந்து எதப்ப கிடந்துச்சுன்னா நேராக கோயிலுக்கு கொண்டு என்னன்னா உழவார பணி என்பது ஏதோ ஒரு நாள் செய்வதல்ல. எப்பப்ப முடியுதோ, எப்பப்ப கல்ல தென்படுதோ. இப்போ சமீபத்துல ஒரு நம்ம பாரத பிரதமர் ஒரு புக் ரிலீஸ் பண்ணார் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. மேடையில ஒரு சாதாரண நிகழ்ச்சி தான். புக் ரிலீஸ் பண்ணும்போது எப்படி நூல் வெளியீடு எப்படி பண்ணுவாங்க, ஒரு புத்தகத்தை வந்து நல்லா இருக்கிற புத்தகத்தை ஒரு நல்ல கவர்ல போட்டு சுற்றுவாங்க. சுற்றி சிலட்டை கடிச்சிடுவாங்க. அடிச்சுட்டு அதை ஓப்பன் பண்ணுவாங்க. ஓப்பன் பண்ணால் சுற்றும் போது ஒரு வேலை செய்யும் போது எப்படி நல்லா பண்ணியிருப்போமோ அதே மாதிரி முடிக்கும் போது செய்யணும்ல. அது என்ன பண்ணுவாங்க, அது அந்த சிலட்டை எடுத்துருவாங்க. எடுத்துட்டு அப்படியே இது பண்ணி அந்த பேப்பர் என்ன பண்ணுவாங்க, அப்படியே கசக்குவாங்க. மனசுல ஈரமே இல்லாம பார்த்துருக்கீங்களா, அப்படியே கசக்கி இப்படி போய் கொடுத்தாங்க. யூஸ் அண்ட் த்ரோ நம்முடைய இந்து தர்மத்தில் இல்லாத ஒரு விஷயம், இருக்கக்கூடாத ஒரு விஷயம். யூஸ் டு த்ரோ, பயன்படுத்த தூக்கி எறி. பிரதமர் என்ன பண்ணார் தெரியுமா, ரொம்ப நல்லா இருந்தது. இதை எடுத்தாரு, இதை பார்த்தாரு, யாரும் பக்கத்துல இல்லை. இதை கொண்டு போய் போடலாம். இப்படியே பார்த்து எத்தனை பைலட் கொடுத்தார். இங்க நிற்கிற தலைவர் எப்படி இருக்கணும், அவர் தலைவர் அந்த மாதிரி. அப்போ சின்ன விஷயத்துல விவேகானந்த சுவாமி சொல்றாரு, அவர் சொல்றாரு, நான் வளர வளர உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய விஷயத்தை நான் பார்க்கிறேன். என்னன்னா கிரேட்னஸ் அப்படின்பார், மிகச்சிறந்ததை நான் பார்க்கிறேன். The more I grow, I see greatness in little things. சின்ன சின்ன காரியங்கள் செய்யும் போது எப்படி மேன்மைகள் அதில் வெளிக்கொடும் அப்படின்றத நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்றாரு சுவாமிஜி. இந்த அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, உழவார பணி என்பது ஒரு நாள் சொல்லப்பட்ட நேரம் மட்டுமல்ல, அது இயற்கையாக அமைந்து விட வேண்டும் அப்படிங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் கொண்டிருப்போம். அப்படி அந்த சுவாமி கைங்கரியமும் பண்ணுவார், உழவார கனியும் பண்ணிட்டு இருக்கார். இப்படி செய்யும் போது ஒரு நாள் என்ன பண்றாங்க, நிறைய பக்தர்கள் வர்றாங்க. அந்த காலத்துல சிவகாசியில நீங்க இருந்து போறீங்கல்ல, வேலுமட்டுக்கு போறீங்க இல்லையா, அது மாதிரி நிறைய பக்தர்கள் கொல்கத்தாவில இருந்து அங்கிருந்து எல்லாரும் வர்றாங்க. அதனால வந்து நாளைக்கு வர போறாங்க, நாளை இரவோ இப்போ வர போறாங்க. அம்மா சொல்றாங்க, மகாதேவ், அது சுவாமி பேர் தெரியல, மகாதேவ் நிறைய காய்கறி வாங்க வேண்டியதுப்பா, ஜெயரம்பட்டியில் கிடைக்காது, இவ்வளோ பேர் வர்றாங்க, அங்கே நிறைய இருக்கு அப்படின்னு ஒரு பட்டியல் இருக்கிறாங்க. பட்டியல் எல்லாம் வாங்கிட்டு வந்து அப்படி சரின்னு அந்த சுவாமி பார்க்கிறார். காலையில் போயிட்டு அதெல்லாம் வாங்கணும். இப்படி இதெல்லாம் வாங்கிட்டு இங்கேருந்து போய் 8 மணி 10 மணிக்கு போய் சேர்ந்துருவோம். போயிட்டு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் அப்புறம் எங்கேயாவது சாப்பிட்டு அப்படியே வரணும். கொஞ்சம் வெயில் தண்ணி இருக்கும் அப்படின்ட்டு எடுத்துட்டு வர்றார். ஒரு 5 மணி புறத்தார் இங்கேருந்து. அது மழைக்காலம், ரொம்ப இதாகிடுச்சு. ரொம்ப சிரமப்பட்டாரு. காற்று வேறு அடிக்கிட்டு, பொதுவாக காற்றடிச்சா மழை போயிடும் இல்லையா. ஆனால் அன்னைக்கு பார்த்து ரெண்டுமே, மழையும் பெய்யாது, காற்றும் அடிக்குது, இருட்டும் ரொம்ப வேகமாக போயிடுச்சு. இப்படி இருக்கும் போது இவர் பார்க்குறாரு, இவ்வளோ மூட்டை எப்படி தூக்க முடியும் என்னால் அப்படின்னு. என்னால் அந்த மூட்டை தூக்க முடியுங்கிறதுக்காக தான் அம்மா வந்து ஒரு இந்த கூலியால் போ அப்படின்னு சொல்லலாங்க அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, அந்த மூட்டையை தூக்குறாரு. தூக்கும்போது தான் தெரியல, அதனால முடியல, திணறார். அவ்வளோ பெரிய மூட்டையை தலையில் வச்சிருக்கார், திணறார், முடியல. முதுகெலும்பெல்லாம் வலிக்குது, விழுந்துருவோமான பயமா இருக்குது. இருந்தாலும் அடுத்த ஆரம்பிச்சதா திடீர்னு இருக்க ஆரம்பிச்சிருச்சு, லேசம் மழைத்தூரல். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடம் எல்லாம் அப்படியே வழுக்கிறது. பாம்பு வேற வருது. இப்போ போன வாரம் இங்கே போன மாதம் இங்கே ஒரு 12 பாம்பு வச்சிங்க இல்லையா, இல்லையா இங்கே 12 பாம்பு வந்ததான். 12 பாம்பு கொண்டு இருந்தது. அந்த மழை நேரத்தில் அது எல்லாம் வெளியில் வரும். இப்போ என்ன ஆகுது, வாரம் என்னென்ன பிரச்சனை இருந்தது, வாரம், மழை, வழுக்க பூமி, பாம்பு, இருட்டு, முடியுமா, இவ்வளோ இருக்குது. இவ்வளோ பிரச்சனை என்னடா பண்றது அப்படின்னு அந்த சாமி எடுக்கும்போது அப்படியே தலைகிலி கட்டாங்க. இருந்தாலும் புலம்பவில்லை. புலம்பல் பிரார்த்தனையாக மாறிப்போகுது. பார்த்தோட்டே தான் இருந்தது, இந்த மாதிரி இருக்கேம்மா, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு.
அந்த இடத்துக்கு ஒரு அதிசயம் நடக்குது. வச்சுப்பீங்க இந்த சம்பவத்தை, இதனால நல்லா கவனிச்சு பாரு. அந்த இடத்துல ஒரு அதிசயம் நடக்கும். என்னன்னா, இப்படி தாங்கி பிடிச்சிட்டு இவ்வளோ பெரிய மூட்டை, 2 மூட்டை, இந்த மூட்டையை பிடிச்சா இந்த மூட்டை நடுவுது, இந்த மூட்டையை பிடிச்சா இது மாதிரி. நம்ம வீட்டில் சில பேர் அந்த மாதிரி இருக்கும். வீட்டுக்காரர் ஒரு மூட்டை அப்படின்னா பையன் இன்னொரு மூட்டை இருப்பாங்க. இல்லை இது கொஞ்சம் சரி பண்ணா அது பிடிக்குது, அந்த மாதிரி தான் மூட்டையை சொல்லணும். அந்த மாதிரி அவசரம். ஆனால் ஒன்று என்ன பண்ண அப்படியே தன்னாக்கா இருட்டு, பயம், பாம்பு, மழை, வீடு மழை விழுகிறவங்க பயம் எல்லாத்துலேயும் இருந்துட்டு ஒரே ஒரு ப்ரேயர் இருக்கும். அது என்ன பிரார்த்தனையாக இருந்திருக்கும் சொல்லுங்க. அம்மாவுக்கு ஒரு பிரார்த்தனை இருக்கிறார். என்ன பிரார்த்தனை இருக்கும்? என்னமா இருக்கும்? யாருக்கு? அம்மா, உன் பாரத்தை கொடுத்து விட்டாய், அதை சுமப்பதற்கான சக்தியை கொடு அப்படின்னு. அம்மா கொடுக்கவே இல்லை. நீ என்ன உன் பாரத்தை சுமக்கிற? யாரோட பாரத்தை சுமக்கிற நீ? கேள்வி என்ன வந்தது? அந்த ஆச்சரியம் என்னன்னா, சட்டுன்னு அவருக்கு ஒண்ணுமே தெரியல. பார்த்தா இவர் நினைச்சா புண்ணாக்கு மூட்டையை தூக்கிட்டு போற மாதிரி பாரம் இருந்தது. தூக்கிங்களா புண்ணாக்கு மூட்டைய? எப்படி இருக்கும் புண்ணாக்கு மூட்டை? இல்ல சிமெண்ட் மூட்டை சுத்துற மாதிரி இருக்கும். அதுல 33வது எலும்பு இருக்கு இல்லையா, அது அப்படியே நவுற மாதிரி தூக்கிருக்கீங்களா? நீ லேசா சுத்துற மாதிரி இருக்கும். இப்படி இருக்கும். எல்லாம் இப்படி போட்டு அழுத்தம் என்ன ஆகும்? அப்படி இருந்த மூட்டை திடீரென்று பார்த்தா மூட்டை பெருசு அப்படியே இருக்குது. ராஜஸ்தான் பாரத்தை சுமப்பவள் மட்டும் இல்ல, சுமப்பதற்கான சக்தியும் கொடுக்கிறவர். அடுத்து இன்னொரு சமூகத்துல பார்க்கும். அது என்னன்னா, அப்படியே அந்த சாரத்தை விட்டுட்டான். ஆச்சரியம். இந்த யானை தின்ற விழாப்பழம் அப்படின்னு ஒன்று பார்த்துருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு விழாப்பழம்னு ஒன்று பார்த்துருக்கீங்களா? இது எப்படி இருக்கும்? வெளியில பார்த்தா எப்படி இருக்கும்? ஓடு கெட்டியா இருக்கும். அடிச்சா உடையாது, அவ்வளவு சீக்கிரம் உடையாது. பின்னாடி போட்டு இது பண்ணுவோம். அதுல இருக்கக்கூடிய அந்த விதையும் அந்த சாயமும் எல்லாம் சதையும் சேர்ந்து அதை எடுத்து விநாயகருக்கு படைப்பாங்க. இதுதானே விநாயகரோட விநாயகருடைய அம்சமாக இருக்கக்கூடிய யானை என்ன செய்யணும்? அந்த பழம் கொடுத்தா அது உடைச்சு சாப்பிட்டாரு. இப்போ இவ்வளோ பெரிய வாட்டர் மெலன் கொடுத்தா வாயில போட்டு ஒரு அமுக்கம் அப்படிதான் உள்ள இருக்கும். தேங்காய் கொடுத்தா ஒரு உடைச்சு அதுக்கப்புறம் உள்ள இருந்தோம். ஆனா விழாப்பழத்தை சாப்பிட்டோம்னா எப்படி சாப்பிடணும்? அப்படியே உள்ள போக்கணும். அப்படியே போட்ட உடனேயே இன்புட் என்ன? முழு பழம். அவுட்புட் எப்படி இருக்கும்னா அப்படியே வருமா? வெளியில பார்த்தா விழாப்பழம் மாதிரியே இருக்கும். சிரிக்கலையோ இல்லை உடையலையோ அப்படின்னு நமக்கெல்லாம் தோணும். ஆனா உடைச்சு பார்த்தா உள்ளார ஒண்ணும் இருக்காது. உள்ளார ஒண்ணுமே இருக்காது. அதுல இருக்கக்கூடிய அப்படியே சாரத்தை உறிஞ்சிடலாம். இறைவன் செய்யற வேலை இப்படித்தான். ரொம்ப துன்பப்படுகிறோம் அப்படின்னு மனிதர்களிடம் புலம்பும் போது என்ன சாதாரண மனுஷன் என்ன சொல்லுவாங்க? ஐயோ பாவம் வேணும் பின்னாடி. ஐயோ பாவம் எது சொல்லும்? வாய். மனசு என்ன சொல்லும்? வேணும் ஆட்டப்பாட்டை அப்படிலாம் சொல்லுவாங்க. இருக்கும் மனித இயல்பு. இப்ப நீங்க அவங்க கிட்ட போய் இப்படி சொல்றியே அப்படின்னு மறுபடியும் ஆரம்பத்துல இருந்து ஆரம்பிக்கக்கூடாது. உலக இயற்கை இவ்வளவுதான் அப்படின்னு விட்டுட்டு வர்றதுக்கான தைரியம் நமக்கு வேணும். உங்ககிட்ட இவங்களை பாராட்டி ஒன்றும் பெருசா பிரயோஜனம் இல்லை. இவங்களை எதிர்த்து தான் இருக்கு அப்படின்னு குற்றம் கண்டால் குற்றம் இல்லை. அதனால நீங்க எப்படி என்ன அப்படியே இதாயிடுச்சு. இன்னொரு ஆச்சரியம் தாங்க முடியல. புண்ணாக்கு போடுறா பஞ்சு ஆச்சு அப்படின்னு யோசிக்கிறார். இது பார்த்தா இன்னும் ஈஸியா இருக்கிற கடை வர வேகமா வர்றார். இவர் கேட்டா நினைச்சாருன்னா இவருடைய பாரத்தை அம்மா குறைச்சிட்டாங்க அப்படின்னு நினைச்ச வேகமா வர்றார். வர்றார் வாசல்ல இருந்து வர்றார். இங்க பார்த்தா அம்மா நிக்கிறாங்க. வயசான காலத்துல அந்த மூட்டையை சுமக்க முடியாம ஏதோ ஒரு மூட்டையை பெருசா சுமந்துக்கிட்டு அப்படியே தந்தாடி அங்கிட்டு போறாங்க, அங்கிட்டு வர்ற மாதிரி அப்படியே இருக்குது. பார்த்தோன்னு
அப்படியே பாக்குறாரு, என்னாச்சு இந்த அம்மாவுக்கு, என்னாச்சு உடம்புக்கு சரியில்லையா அப்படின்னு. அப்படியே மூட்டையோட வர்றாரு. அவருக்கு வந்து மற்ற நேரம் புண்ணாக்கு தான் எப்படி இருக்கும் இந்த நேரம், தூக்க முடியாது, எப்படா ஏற்க வைக்கலாம் அப்படின்னு. இந்த மூட்டையோட வேகமா வர்றாரு. நம்மளுக்கு வந்துட்டு என்னமாச்சு அப்படின்னு. எப்பா, நான் ஒரு வார்த்தை சொல்லலைங்கிறதுக்காக நீ ஒரு ஊழியால வச்சுக்காம வந்துட்டியே, ஏன் இவ்வளோ பெரிய பாரத்தை நீ சுமந்தடி அப்படின்னா என்ன என்ன கேட்குறாங்க வந்து, உன் பாரத்தை என்ன சுமக்க வச்சேக்கேப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போதான் தெரியுது பாரத்ராகி அப்படின்னா பாரத் அப்படின்னு விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல இறைவனுக்கு ஒரு பெயர், பாரத்தை சுமப்பவன் அப்படின்னு. இப்போ இது என்ன ஆகுது, இங்க என்ன சொல்றாங்க அம்மா, என்ன இந்த நிகழ்ச்சி மூலம் நமக்கு சொல்றாங்க அப்படின்னா, உன்னுடைய பாரத்தை நான் சுமக்கிறேன், சுமையை நீ என்னிடம் ஒப்படைத்தால் அதை நான் சுமக்கிறேன் இல்லையா. நிறைய நேரம் நமக்கு அந்த மாதிரி ஆக்குறது இல்லையே. ஏன்? என்னுடைய பாரம் எனக்கு அவ்வளோ கஷ்டம் இருக்கு, குடும்பத்தில் கஷ்டம், உடம்புல கஷ்டம், உறவுல கஷ்டம், என்னென்னோ கஷ்டம். ஏன் நம்ம பாரம் இறக்கி வைக்க முடியவில்லை? ஏன் அம்மா சுமக்கவில்லை? ஒவ்வொருத்தரா சொல்லுங்க. உங்களுக்கு கேட்டா எனக்கு பாரம் கொடுத்து பழக்கம். சரி, ஒண்ணு ரெண்டு, இந்த பக்கம் இந்த கட்சி ஜெயிக்குதுன்னு பார்க்கலாம். வார்த்தை அவனுக்குலாம் தேவை, நமக்கு கொடுக்க வராது. கேட்கல, வாரத்தை சுமத்துறது நம்ம தேவைங்க, நம்ம கொடுக்க கொடுக்கறதுக்கு சில நமக்கு தைரியம் இல்லை, தெரியல. அப்புறம் பாரத்தை சுமந்து அந்த சுகம் கண்டிடும், பாரத்தை சுமந்து அது சுகமா ஆக்கிக்கிட்டோம். சுகமான சுமை இல்லையா, வரமான சுகம், சுகமான. சரி, அப்புறம் என்னோடது நடச்சி மனிதன். இதுதான் பாயிண்ட். அங்கேயும் ரெண்டு காரம் சொல்லுவாங்க இல்லையா, ஆன்மீகத்துக்கு ஒத்து வராத காரம் ரெண்டு. என்ன காரம்? ரெண்டு காரம். மமகாரம். இந்த மமகாரம் அங்க வருது. மமகாரம் ஏன் பாரம், தேசம் இல்லையா. நான் அடிக்கடி எனக்கு யோசனை நேர்பட சொல்லிட்டு இருந்தேன். அடிக்கடி எனக்கு ரொம்ப யோசிக்கிற ஒரு சம்பவம். அந்த காலத்துல இது கூட நான் சொல்லிட்டு இருந்தேன். அந்த காலத்துல ஒரு ரயில்வே ஸ்டேஷன், அந்த காலத்துல ரயில் எப்படி போகும், மெதுவா போகும். அப்படியே அந்த பசங்க குழந்தைங்களாம் விளையாடுவாங்க, இப்படி கை இப்படியா அவங்களாம் செஞ்சு இருப்போம் இல்லையா. இப்போ அப்படியெல்லாம் கிடையாது, 3 சொற்கள் போயிருப்பாங்க. என்ன ஆகுது, மெதுவா போயிட்டு இருக்குது. ஒருத்தர் அங்கேருந்து ஓடி வர்றாரு, அவரும் பாருங்கிறாங்க தான். அப்படியே பார்த்து சுமந்துட்டு வேகமா வர்றாரு. அப்படியே வர்றாரு, இவ்வளோ பெரிய மூட்டையை தூக்கிட்டு ரொம்ப சிரமத்தோட வர்றாரு. வந்து விடுவிடுன்னு வர்றாரு. ஒரு ரயில் குட்டையில போலான்னு பார்த்தா கூட்டம் இருக்கு, முடியல. 2வது இதுல போலான்னு பார்த்தா கூட்டம் இருக்கு. வாரம் இடம் கிடைக்கணும், ரயில்வே இடம் கிடைச்சு. அப்படின்னா இருக்கும் போது 3வதோ இல்லை 4வதோ அந்த பெட்டிக்கிட்ட 2 பேர் என்ன சொல்றாங்க, அதை இந்த தூக்கே அப்படியே இழுத்துக்கிட்டாங்க. இதுவரை உள்ளார எடுத்து நீக்க வச்சுட்டாங்க. இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க, அந்த அந்த மூட்டை சுமந்த மனிதரா இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க, மூட்டை எங்க வைப்பீங்க, கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், உடம்பெல்லாம் தொடச்சு போலாம், கொஞ்சம் சந்தோஷமா இருப்போம். இது பக்தர்கள் செய்வது. பக்தர்கள் செய்யறது என்ன, பக்தர் புரியுதா, பக்தர்கள் செய்வது இப்ப நான் சொன்னது. பக்தர்கள் கட்டுப்பட்டவர்கள் செய்வது என்ன தெரியுமா, அந்த ஆள் எல்லாரும் வந்த பிறகும் அந்த வண்டி போயிட்டு இருக்குது. அந்த வண்டி இவன் மூட்டையும் சுமக்கிறது, இவனையும் சுமக்கிறது. இந்த ஆள் என்ன பண்றாரு, மூட்டை வேலையை வச்சுக்கிட்டு அப்படியே நிற்கிறார். யாரும் புத்திசாலி ஒருத்தர் போய் கேட்கிறார், ஏன் கீழே இறக்கி வச்சுருப்பாரு. என் மூட்டை நான் தான் சுமப்போம், இந்த அம்மா சின்ன இடத்துல சொல்லி கொடுத்துருக்கலாம் அப்படி. அப்போ அது எப்படி இருக்கும், அது எப்படி இருக்கும், எல்லாரும் நம்ம எப்படி சொல்லுவோம், முட்டாள்னு சொல்றது அறியாமை. இந்த மூட்டையை ஞாபகம் வச்சுக்கணும். அந்த இது பாருங்க, அந்த ரயில் உன்னை மட்டுமல்ல பாரத்தையும் சுமக்கக்கூடியது அப்படின்னு அது தெரிய மாட்டேங்குது. இந்த மனுஷனுக்கு தெரியவே இல்லை. ஸோ இது அம்மா இந்த சம்பவத்தின் மூலமா மகாதேவானந்த சுவாமிக்கு என்ன சொல்றாங்கன்னா, உன்னை மட்டுமல்ல உன் பாரத்தையும் நான் சுமக்க முடியும்
வெளியில தோற்றம் எப்படி இருக்கு? மூட்டை சுமக்கிற மாதிரி இருக்கு. ஆனா உள்ளார எப்படி இருக்கு? அந்த சுமை அகற்றப்படுகிறது. சுமை தாங்கி நமக்கு கிடைக்கிறது ஒன்று, சுமை அகற்றப்படுகிறது. நிறைய பேருடைய வாழ்க்கையில நமக்கு நம்ம எல்லாம் அப்படி இருக்கோம் இல்லையா? 30 வருஷமா நம்ம பக்தைகளா இருக்கோம், 35 வருஷமா பக்தர்களாக இருக்கோம் அப்படின்னா நமக்கே தெரியாது. நமக்கு நமக்கு நம்முடைய கஷ்டங்களை தான் ஜூம் பண்ணி பார்க்கலாம். கஷ்டம் அவளோட அந்த மாதிரி இருக்கு. இவர் சொன்னார், பஜானந்த சுவாமி ஒரு பேர் சொன்னாரு, அவர் கொல்லியா இருப்பார். நீங்க பார்த்துருக்கீங்க, கொல்லியா இருப்பாரு, ரொம்ப ஆரோக்கியம் இல்லாத மாதிரியே தோணும். நான் ஒரு முறை அவர்கிட்ட கேட்டேன், வர ரொம்ப வீக்கா தெரியுறீங்க மாறாட்டத்தை. லேசா அப்படி பார்த்துட்டு அவர் சொன்ன ஒரு வார்த்தை இங்கிலீஷ்ல சொன்னார், ஐ மே நாட் லுக் ஹெல்த்தி பட் ஐ எம் ஃப்ரீ ஃப்ரம் மெனி டிசீசஸ். நான் பார்த்தா ரொம்ப பெரிய அப்படியே ஹெல்த்தின்னா அப்படியே வாட்ட சாட்டமா இருக்க மாட்டேன் இல்லைன்னா, ஆனா நான் பல நோய்களிலிருந்து விடுபட்டவன், பல பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டவன் அப்படின்னா. நம்ம அப்படி யோசிச்சதே இல்லையா? நம்ம யோசனை பண்ணி பாருங்க, எத்தனை பிரச்சனைகள் நம்ம விடுபடும். நமக்கு ஒரு பிரச்சனை வந்த உடனேயே அப்படியே நம்ம திணற ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு பாருங்க, உலகத்துல எத்தனை பிரச்சனை. நீங்க ஈரான்ல இருந்தா எப்படி? நீங்க ட்ரம்ப் சொல்லிட்டான் இன்னைக்கு தீபாவளி கொண்டாட போறேன் அப்படின்னு, இன்னைக்கு நான் வெடிக்க போறேன்னு சொல்லியிருக்கான். எவ்வளவு பெரிய இதா இருக்கும், எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அந்த பிரச்சனை நமக்கு இருக்கா இல்லையா? நம்ம உனக்கு மேல் உள்ளவனை நீ மாசுபடுகிற இந்த மாதிரி சந்தோஷம் வேணும்னா உனக்கு கீழே இருப்பவனை கவனித்தல். ஒண்ணுமே இல்லை, ரொம்ப இதா சொல்லுவாங்க, பால் வழி இருக்க நினைக்கும் போது காலே இல்லாத. அப்ப கூட நம்ம சொல்லுவோம், அவனுக்கு காலே இல்லை, கால் வழி இருக்காது, எனக்கு இருக்கே அப்படின்னு சொல்லுவோம். இப்படி யோசிப்பாங்க இல்லையா? அவன் கால் இல்லை, அதனால ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இது எப்படி இருக்குன்னா, தலைவலி அடிக்கடி வருது, டாக்டர் சொன்னாங்க தலை எடுத்துரு, அதெல்லாம் இருந்தா தானே அவனுக்கு தலைவலி வரும், தலை எடுத்துரு அப்படின்னா. இது சுவாமிஜி சொல்ற ஜோக்கு அந்த மாதிரி இருக்கு. ஸோ இது பாரத்தை சுமக்கக்கூடியவர் நம் அன்னை அப்படிங்கிறது நம்ம வந்த தீபம். ரெண்டாவது சுவாமி ஈசானானந்தர் அப்படின்னு ஒரு சுவாமி, ரொம்ப அருமையான விஷயங்கள். அவரு என்ன பண்றாரு, வரதன் மகாராஜ்னு பேரு. அவர் என்ன பண்றாரு, அவர் இதே மாதிரி பண்ணிட்டு இருக்கார். மகாதேவந்த சுவாமி ஒரு காலகட்டத்தில் இருக்கார், இவர் இன்னொரு காலகட்டத்தில் இருக்கார் போல இருக்கார். இந்த மாதிரி இருக்கும்போது அதே தான் மெயின் வேலை என்ன, மார்க்கெட் போ, காய்கறிகள் வாங்கு, பருப்பு அரிசி எல்லாம் வாங்கு, பக்தர்களுக்கு கொடு, இவ்வளவுதான். இவர் போறார். போகும்போது இவர் இன்னொரு மனுஷன் 2 பேர் போறாங்க, நிறைய வாங்கிட்டு வரணும். இப்போ கூலிக்கு ஆள் வச்சுக்கோன்னா அவங்க அம்மாவை சொல்ல அது போல 2 பேர் அனுப்புகிறாங்க. 2 பேர் போறாங்க, எல்லாத்தையும் வாங்குறாங்க. வாங்கிட்டு 11 மணி வாக்கில் பார்க்கும்போது அந்த மார்க்கெட்ல ஒரு புது ஆள் அவரும் காய்கறி அவரும் நிறைய பொருள் தான் வாங்குறாரு. வாங்கிட்டு போய் கேட்கிறார், இப்போ இங்க ஜெயராம்பாட்டி பஸ் எப்போ வரும், ஜெயராம்பாட்டி வண்டி எப்போ போகும் அப்படின்னு கேட்கிறார். ஜெயராம்பாட்டி சொன்ன உடனே வரதன் வேற பார்க்குறாரு. பார்த்தா நாம என்ன செய்வோம், நான் போனபடி போறேன் அப்படின்னு யாராவது கேட்க, சிவகாசியில கேட்டா நீங்க என்ன செய்வீங்க, நீங்க ஆண்டவரோட இடம் இருக்கு, மளிகமாம் நடுவில் உட்காந்த மாதிரி நீங்க நடுவில் உட்காந்து நாங்கள் அப்படின்ட்டு வந்துருவோம் இல்லையா? ஆட்டோவில் வந்துருவோமா இல்லையா? அதாவது பக்தர்களுடைய இயல்பு. வரதன்மாரர் பார்க்கிறாரு, வாங்க நாங்கள் அங்கே தான் போறோம் அப்படின்னு. பார்த்தா இவங்களுக்கே ஏற்கனவே மூட்டை, இப்படி மூட்டை. அவர் என்ன பண்றாரு, அவர் 3 மூட்டை, ஒரு மூட்டை ஒருத்தர் தான் தூக்க முடியும். சின்ன வயசு தானே, பிரம்மச்சாரி தானே, அம்மாவோட வேலையா கை கட்டிங்க இல்லையா, வளம் கொடு. 10 வேலை அந்த மகாதேவாஞ்சி விஷயம் ஞாபகம் இருக்கு போல இருக்காரு. மகாதேவந்தர் அப்படி மூட்டை தூக்கி ஒரு பிரார்த்தனை பண்ணா போறோம், சத்துன்னு புண்ணாக்கு பஞ்சாயிடும். அப்படித்தானே, புண்ணாக்கு பஞ்சாயிடும். அதனால நினைச்சு பாரு, எப்படி நீ எதாவது பண்ணியா? மகாதேவந்தர் சுவாமி செஞ்ச மாதிரி இவர் நமக்கு ஆயுதம் போல இருக்கு நினைச்சார் போல. அதனால என்ன பண்ணார், அவருடைய 3 மூட்டை, இவங்களுக்கு 2, இவங்களுக்கு 2, எத்தனையும் இப்போ 7 மூட்டை.
தூக்குறாங்க. அந்த மனுஷன் வந்து பங்களாதேஷ்ல இருந்து வந்திருக்காரு. அவருக்கு பக்தி தான் இருக்கக்கூடிய சக்தி இல்லை. ஒரு யாராவது கூலி ஆளை வச்சுக்கலாம் அப்படின்னு, சரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அன்னைக்கு பார்த்தா இவங்களுடைய அது ஒரு ஆள் கிடைக்கல. ஒரு ஆள் கிடைக்கல. யார் கூப்பிட்டாலும் வேளாண்பாட்டிக்கு இங்கேருந்து அவ்வளோ முடியாதுப்பா, வண்டி கிடையாது, ஷேர் ஆட்டோ கிடையாது, கார் கிடையாது, எதுவும் இல்லை. என்னதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு தவிக்கிறாங்க. இப்போ வரதமாரி சொல்றாரு, நேரம் ஆயிடுது, நம்ம புறப்படலாம் அப்படின்னு. புறப்பட்டே எல்லாரும் தூக்கிக்கிறாங்க. அந்த மனுஷன் வந்து ஒரே ஒரு நோட்டை தூக்குறாரு, முடியல. சொன்ன உடனே இவர் இளரத்தம் இல்லையா, இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு தலையில இருந்து பக்தியுடையார் காரியத்தில் பதறார். இந்த தமிழ் வார்த்தை செஞ்சிருக்கும் போல தூக்கிட்டாரு. அப்படியே தூக்கிட்டு கிடுக்கிட நடந்து வர ஆரம்பிச்சுட்டாங்க 3 பேரும். இந்த பக்தர் என்ன பண்றாருன்னா, ஒரு சின்ன மூட்டையை தூக்கிட்டு முன்னாடி 2 பேர் நடந்து போறாங்க, பின்னாடி இருந்து வர்றாரு. மூட்டை விழுந்தா சொல்றது அப்படின்னா அந்த 2 பேருமே அப்படி சிரமப்பட்டு தூக்கிட்டு வர்றாங்க. 2 பிரம்மச்சாரிகள் சிரமப்பட்டு வரதன் மாறார், இன்னொரு மாறார் 2 பேர் சிரமப்பட்டு வந்துடுறாங்க. ரொம்ப சிரமப்பட்டு அவரும் பிரார்த்தனை பண்ணியிருப்பார். என்ன பிரார்த்தனை பண்ணியிருப்பாரு? என்ன பண்ணியிருப்பாரு? நல்ல பக்தர் அனுப்பக்கூடாது அப்படிலாம் பிரார்த்தனை பண்ணல. அவரு என்ன பிரார்த்தனை பண்ணியிருப்பாரு? அம்மா சொன்னீங்களே, நீ தான் ஆரத்தை கொடுத்து விட்டாய், அதை சுமக்கும் தைரியத்தையும் கொடு, பாரத்தை கொடுத்து விட்டாய், அதை சுமப்பதற்கான சக்தியையும் கொடு. நிச்சயமா வேண்டியிருப்பார். வேண்ட உடனேயே பார்த்தா புண்ணாக்காவே இருக்கு. அப்படியே 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 வர்றார். சுமக்க முடியாம சுமந்து அப்படியே ரொம்ப சிரமப்பட்டு, ஆனா சிரமத்தை காட்டிக்கவே இல்லை. அப்படியே வர்றார். 2 பேர் வந்துட்டாங்க. அந்த பக்தரும் வந்துட்டார். வந்து எல்லாம் பார்த்தா அப்படியே பாக்குறாங்க. அம்மா அங்க நிக்கிறாங்க, தேவம்பாட்டி நடத்து வாசல் இவங்க வர்றாங்க. அப்படியே பார்த்து பார்ப்பான். இவ்வளவுதான். ஒரு பாலை வச்சுக்க கூடாது, நீங்க எல்லாம் என்ன பண்ணியிருப்பீங்க? அந்த நேரம் நம்ம பாசத்தெல்லாம் காக்கணும். ஒரு ஆள் வச்சுக்கூடாது, யாருக்கு நாமளே தான் உதவி பண்ணுவோம் இல்லையா கடைசி நேரத்துல. அந்த மாதிரி அம்மா எப்பவுமே அப்படியே கம்பீரமா நிக்கிறாங்க. எல்லாம் யோசனை பண்ணிக்காரு. ஒரு சின்ன 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 விஷயங்கள் கூட நாங்க இங்க பார்த்த உடனே அப்படியே தடுமாறி விழுந்துறாங்க மாதிரி அங்க ஒரு சீன் இருந்தது இல்லையா? இவரே பயப்படுறாரு. மகாதேவன் சமயம் பயப்படுறாரு, இன்னும் விழுந்துருவாங்களோ அப்படின்னு பார்த்தா அந்த மூட்டையை தான் சுமக்கிறேன் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக அது அந்த சீன். இங்க என்னடான்னா ஒண்ணுமே இல்லை. சொல்ல போனா அதை விட இதுதான் பெரிய மூட்டை. 7 பெரிய புண்ணாக்கு தான். இது இருக்கும்போது அப்படியே ரொம்ப சிரமப்பட்டு வர்றாங்க. அப்படியே வர்றாங்க. அம்மா அப்படியே நிற்கிறாங்க. காலையெல்லாம் எல்லா காய்கறியும் வாங்கிட்டியா, எல்லாம் கிடைச்சிச்சா அப்படிங்கிறாங்க. தூக்கவே இல்லை. இந்த தூக்கு வரைக்கும் அங்க வந்து பார்த்தா குருதேவ் அம்மாவோட உறவினர் ஒருத்தர். எப்பவுமே விளக்கின் அழகில் என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? இருட்டு இருக்கும் இல்லையா? அதே மாதிரி அம்மாவோட அருமை பெருமை எதுவுமே தெரியாத ஒருத்தர். அது யாரும் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் என்ன சொல்றாரு, இந்த 2 பிரம்மச்சாரிகள் கோயில்பாறை அந்த ஊர்ல இருந்து வந்தவங்க. இந்த அம்மாவுன்னா சாரதாமான்னு சொல்லலை, இந்த அம்மாவுக்கு வேலை செஞ்சு இந்த கோயில்பாறை பசங்களுக்கு மண்டெல்லாம் காயுது, முடியெல்லாம் கொட்ட போகுது. எதுன்னா மூட்டை சுமந்தே அவங்களுக்கு யாக போகுது. தலை பாரெல்லாம் எல்லாருடைய பாரத்தையும் இந்த பசங்க தான் தூக்குறாங்க அப்படின்னு ஒரு கமெண்ட் அடிக்கிறார். அது இங்கிலீஷ்ல என்ன பேரு? நியூஸ் கமெண்ட். பொக்கவாய் வச்சுக்கிட்டு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி நியூஸ் கமெண்ட் அடிக்கிறாங்க. அடிச்ச உடனே டக்குன்னு அம்மாவுக்கு திரும்பி பார்க்குறாங்க. அதுக்கு முன்னாடி இன்னொரு நடக்குது. இந்த பாரத்தை சுமந்துட்டு அப்படியே இறக்கி வச்சுட்டு அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ண போறாரு வரதன் மகரார். போனோடனே நமஸ்காரம் பண்ண போறார். போன உடனே அப்படி குளிக்கிறார். அவருடைய நெற்றியிலிருந்து ஒரு வியர்வை துளி அங்க விழுது. அது சாரதா மாத்தம் அது வலது கால் விரலால் அப்படியே துடைக்கிறார். யோசனை பண்ணிப்பார். அதாவது தன்னுடைய இது சேலையாலேயோ இப்படியெல்லாம் துடைக்கிறது அந்த சினிமாத்தனம்லாம் இல்லை. அப்படியே என்ன அதை விட பெரிய விஷயம் நான் செய்யறேன் அப்படிங்கிறத சொல்ல போறாங்க. அப்படியே அந்த காலால துடைக்கிறாங்க. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தது, அந்த கஷ்டம் தெரிஞ்சு பார்ப்போம். ஒரு கணத்துல இல்ல, இவ்வளோ 1000 ஆண்டுகள் இருந்த இருட்டு ஒரு தீக்குச்சியில போற மாதிரி சந்தோஷம். என்னுடைய காலால துடைக்கிறாங்களே அப்படின்னு சந்தோஷமா எல்லாம் முடிஞ்சதா அப்படின்னு. இந்த நேரத்துல தான் இந்த ஆள் என்ன சொல்றாரு,
இந்த தலை வந்து இவங்களுக்கு பாரம், எல்லா பாரத்தையும் இவங்க தான் சுமந்து கொஞ்சம் சாக வேண்டியதுதான் அப்படின்னு ஒரு கமெண்ட் அடிக்கிறார். தப்பு நம்ம தெரியும் பார்த்துட்டு, இவர்களுக்கென்று தனியாக தலைகள் இல்லை. உங்களுக்கு வந்து மொட்டை அடிக்கிறதுன்னு என்ன அர்த்தம்? தலையே எடுத்துட்டாங்க அர்த்தம். இவர்களுக்கு தனியாக தலை இல்லை. அந்த தலை ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த தலை எடுத்து மாற்றப்பட்டு இருக்கிறது. அதுல இவர்களுக்கு தெரியும் இந்த தலை தங்களுக்கு சேர்ந்தது, தங்களுடைய தலை தங்களுக்கே சேர்ந்ததில்லை. இந்த தலை யாருக்கும் கொடுக்கப்பட்டு விட்டது என்பது அவர்களுக்கும் தெரியும். ரொம்ப பெரிய விஷயம். இவர்களுடைய தலை இவர்களுக்கு சேர்ந்ததில்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? தலை மட்டும் கிடையாது. தலை எழுத்து, தலையில் இருக்கிற நல்லது கெட்டது எல்லாமே அவர்களுக்கு தனியா எதுவும் கிடையாது. இது வந்து ஏற்கனவே ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது. யாரால்? அம்மாவா. இது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இவர்களுக்கு என்று தனியா தலைகள் கிடையாது. அப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது அப்படின்னா என்ன? அந்த வார்த்தையை தான் கவனிக்கணும். அந்த வார்த்தையில தான் நம்முடைய பக்தியே இருக்கு. ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது அப்படின்னா வேற எங்கேயுமே நம்ம போக முடியாது. ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது அப்படின்னா அது அவருக்கு மட்டும் இல்லை, யாரெல்லாம் இறைவனுடைய திருநாமத்தில் அந்த பாரத்தை, அவருடைய காரியத்தை, அவருடைய சேவையை, அவருடைய கஷ்டத்தை நஷ்டத்தை எல்லாமே ஏற்றுக்கொள்கிறார்களோ அவருடைய பாரத்தை அன்னை தான் ஏற்றுக்கொண்டு விட்டதாக அறிவிக்க அற்புதமான சம்பவம்.